அல்லாஹ் தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து அவனை வணங்குவதற்காக, அவனை நேசிப்பதற்காக, அவன் மீது மையல் கொள்வதற்காக அமைத்து வைத்திருக்கிறான். நம்மை அவன் படைத்தவனுடைய லட்சியமே நாம் அவனை வணங்க வேண்டும், அவனை நேசிக்க வேண்டும், அவன் மீது மையல் கொள்ள வேண்டும் என்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. பொதுவாகவே எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு இரண்டு வழி இருக்கும். ஒன்று நேர் வழி, மற்றொன்று குறுக்கு வழி. ஒன்று பஸ் கார்கள் போகக்கூடிய வழி, இன்னொன்று ஆட்டோஸ் போகக்கூடிய வழி. இப்படி இரண்டு வழிகள் ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். அந்த முறையிலே அல்லாஹ்வை நேசிப்பதற்கும் இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று ஸ்ட்ரைட் ரூட், நேர் வழி, மற்றொன்று குறுக்கு வழி. அல்லாஹ்வை நேசிப்பதற்கான நேர் வழி என்னவென்றால், அல்லாஹ்வை தொழுது அவனுடைய கடமைகளை சரிவர பின்பற்றி எந்நேரமும் அல்லாஹ் 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 என்று கூறி காடோ செடியோ கண்ணே ரஹ்மானே என்று அவனை தேடி அறிவது நேர்வழி. இப்படி அடைந்தவர்கள்தான் அவுலியாக்கள் என்பதாக நாம் சொல்கிறோம். இறை நேசர்களாக மாறிவிட்டவர்கள். இன்னொன்று குறுக்கு வழி. குறுக்கு வழி அல்லாஹ்வை அடைவதற்கு இலகுவான, எல்லோருக்கும் சாத்தியமான ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்றால், பிற மனிதர்களுக்கு, பிற படைப்புகளுக்கு நம்மாலான பணிவிடைகளை செய்யும். சமூக சேவை என்று சொல்லுவார்கள். பிற மக்களுக்கு நம்மால் ஏதாவது செய்தோமையானால் அல்லாஹ் வெகு விரைவிலே கிடைத்து விடுகிறான். நேரிய வழியிலே சென்று சிரமப்படக்கூடிய அந்த சிரமம் இல்லாமல் அவனுடைய அடியார்களுக்கு நாம் சேவை செய்வோமையானால், அவன் அடியார்களுக்கு பணிகளை செய்வோமையானால், அடியார்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாம் செய்வோமையானால் அல்லாஹ்வை அடைந்து விடலாம். சந்தேகமே கிடையாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்-ஹல்கு இயாருல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். படைப்புகள் அனைத்தும் மனிதன் மட்டுமல்ல, ஜீவராசிகள் மட்டுமல்ல, புதன், சூரியன், புளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கிரகங்கள் மட்டுமல்ல, வானம் பூமி மட்டுமல்ல, எல்லாமே அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அல்-ஹல்கு இயாருல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். இதிலே அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார்? இதிலே அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார்? வஹப்புல் ஹல்கி இலல்லாஹி, இந்த படைப்புகளிலே அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? அன்பாகும் யாரிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்தினருக்கு பயன் செய்யக்கூடியவர்கள். அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய குடும்பம். இந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்திலே பிரியமானவர்கள் யார் என்றால்,
தொழுபவர்கள், நோன்பு வைப்பவர்கள், ஜக்காத்து கொடுப்பவர்கள் என்னெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஃபஹபுல் ஹல்கி இலல்லாஹி, படைப்புடையே மிக பிரியமானவர்கள் யார் தெரியுமா? அன்பகும் லிஐயாதிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நல்ல செய்வர்கள். குடும்பம் யார் என்று முதலிலேயே இனம் காட்டிவிட்டான். குடும்பத்திற்கு நன்மை செய்யக்கூடாது. பல மானுடர்களுக்கு நன்மை செய்வான், பல பறவை இனங்களுக்கு நன்மை செய்வான், பிற விலங்குகளுக்கு நன்மை செய்வான், வானத்திற்கு நன்மை செய்பவன், பூமிக்கு நன்மை செய்பவன், கிரகங்களுக்கு நன்மை செய்வான். ஆக பிறர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பிரியமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி அந்த குறுக்கு வழியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். கஷ்டப்பட வேணாப்பா, முன்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன முடியுமோ வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி எடுத்துட்டு இருக்கிற அப்ப உன்னுடைய நண்பனுடைய வாளியில நீ தண்ணீர் இறக்கி ஒரு வாள் விடுகிறதுக்கு அதுவும் தரணும். ஒரு நண்பன் இறக்க வந்திருக்கிறான், மீனும் இறக்க வச்சிருக்கிறாய் தண்ணீர். முற்காலத்தில் எல்லாம் தண்ணீர் எடுத்தது, இப்பதான் மோட்டர் போடுறதுதானே. முற்காலத்தில் கிணத்திலிருந்து தண்ணீர் கைத்தில் போட்டு எடுத்ததுமே அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுக்கள் தல்வன். நீ ஒரு கிணத்திலிருந்து ஒரு வாளி உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்க, அதை நீ அடுத்தவனுக்கு அப்படி நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுவும் தருவோம். நீ தண்ணி குடிச்சுட்டு இருக்கிற இன்னொரு நண்பன் வர்றான், அவனுக்கு தண்ணி புடிச்சு நீ கொடுத்தா, நீ தண்ணி குடிக்கிற அதை நீ அவனுக்கு குடிச்சு கொடுத்து அவனுக்கு நீ கொடுத்துன்னா அதே நண்பன், அதே தர்மம். வழிகாட்டுகிறார்கள். அடுத்தவனை நீ கவர் பண்ணு, அடுத்தவனுக்கு ஒன்னால் முடிந்த சேவை அவன் தேவைப்படுறவனோ தேவைப்படாதவனோ. அதான் சாதாரணமாக அரபி உருவிலே சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அமல் கர்னே சே ஹுதா மில்தா, அமல் கர்னே சே ஜன்னத் மில்தா ஹை, खिदमत करने से खुदा मिलता है, अमल करने से जन्नत मिलता है. நீ தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற அமலிலே செய்வாயானால் சொர்க்கம் கிடைக்கும். ஆனா खिदमत करने से खुदा मिलता है, நீ பணிவிடை செய்தால் அல்லாஹ்வே கிடைக்குவான். அல்லாஹ்வே கிடைக்கிறதுனால எப்படி சொர்க்கத்தை வச்சுட்டு என்ன செய்ய? அல்லாஹ் இருக்கும்போது நமக்கு வேண்டியது அல்லாஹ் தானே. வெறும் சொர்க்கம் என்னத்துக்கு? நீனா வீட்டுல வாழ்றோம், மனைவியோட சுகமா இருக்கிறோம், நீங்க போய் குடிக்கிறோம், இத மாதிரி அந்த குடிக்கிறதா போறோம் இல்ல. நமக்கு வேண்டியது அல்லா. அந்த அல்லாஹ்வை அடைவதற்கு வழி என்ன தெரியுமா? ஹிதமத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லுவான். ஒவ்வொரு செய்தியுமே வரலாற்று பூர்வமாக அல்லாஹ் சொல்வது பழக்கம். அதுல ஒரு வரலாறு சொல்லுவான். ஒரு எறும்பு, ஒரு குட்டி எறும்பு, அது சமூக சேவையின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டது என்று சொல்லுவார். ஒரு எறும்பு, நாம் எத்தனை எறும்பை நசிக்கிறோம், நீ எத்தனை எறும்பை நசிக்கிறேன்னு நம்மகிட்ட கேட்டோம் சொன்னா நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு எறும்பு கொலை பண்ணிருக்கோம். அப்ப அந்த எறும்பு இருக்கிற ஒரு எறும்பு, ஒரே ஒரு எறும்பு சமூக சேவையின் மூலமாக அது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிட்டது. காலத்து நம்மளுக்கும் ஒரு எறும்பு கூடியது. நம்பு நம்பி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் பாக்கியங்களுடைய பிராணிகளுடைய பாக்கியை புரிஞ்சவங்க. அதனால அவங்க காலத்தில் நடந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்றான். நம்ம மிருகங்களுடைய பாக்கியை அறிஞ்சா நம்ம கதையை சொல்லுவான். நம்ம யாரும் புரிய மாட்டோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் தெரிவார்கள், அவங்களுக்கு தான் அந்த பாஷை புரியும். அதனால அவங்க காலத்தில் உள்ள நடந்த நிகழ்ச்சி சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரும் படை சென்று கொண்டிருக்கிறது. அவங்க பெரும் படை என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, பறவை இனங்கள் மட்டுமல்ல, எல்லாமே சென்று கொண்டிருக்கிறது. அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எறும்பு தன்னுடைய சக எறும்புகளுக்கு சொல்கிறது. எறும்பு வரிசையாக சாரச்சரையாக சென்று கொண்டிருக்கிறது காட்டிலே. அப்ப சக எறும்புகளுக்கு சொல்கிறது, எறும்பு இனங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை இழுத்து, உங்களை சனக்காடாக்கி, உங்களை நாசமாக்கி விடக்கூடாது. அதனால அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் பொந்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அந்த எறும்பு அதற்கு முன்பே தெரிகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற செய்தி. அதனால் அது தன்னுடைய படைகளை தன்னுடைய மக்களை எச்சரிக்கிறது. அது மற்ற மக்களை, மற்ற எறும்பை எச்சரிக்கிறது. அப்ப அந்த எறும்பு மற்ற எறும்புக்கு சொல்கிறது,
நீங்கள் எல்லாம் முடிவெட்டு விடக்கூடாது, இன்னும் சீக்கிரமா போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டு அதை அப்படியே சிரிச்சுட்டாங்க. அந்த சப்தத்தை கேட்டு சிரித்தார். இவர் அந்த எறும்போ ஒரு அற்புதமான ஒரு தவறு எல்லாத்தையும் கால பெண்பாலாக உபயோகித்திருக்கிறான். எனவே இந்த எறும்பு இவைகளிலெல்லாம் தலைமை என்பது பெண்ணாகத்தான் இருக்கும். தலைமை என்பது பெண்ணுதான் அரசியாக இருப்பாள். எறும்புகள் ஏன் அதுல இந்த எறும்பு நம்ம புத்திசாலித்தானே இருக்கும். என்ன சொல்றது, முன்னாலேயே புரிந்து கொள்கிறது. எறும்பு வரக்கூடியதை முன்னாலே புரிந்து கொள்கிறது. புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அது வருவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்து கொள்கிறது. ரொம்ப விவகாரமான எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் வர்றாங்க தெரிஞ்சுக்கிறது. யாரோ 4 மனிதர்கள் காடு மாறு வர்றாங்கன்னு சொல்லல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க சுலைமான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இவங்க வேண்டும்னு மிதிக்க மாட்டாங்க, தெரியாம நிறுத்திடுவாங்க. அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கல அந்த எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள் அவருடைய சகாக்கள் தெரிந்து எதிர்த்து இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. நல்ல மனிதர்கள் தெரிந்து இடைஞ்சல் செய்ய மாட்டாங்க. தெரியாம உங்களை வைத்து விடக்கூடும். தெரியாமல் இந்த வார்த்தையை குறிப்பிடுவது அந்த ஆயத்து என்ன தெரியுதுன்னா, தெரியாம இந்த வார்த்தையை குறிப்பிடும்போது சுலைமான் புனிதமானவர், சுலைமான் கூட வருவர் புனிதமானவர்கள் என்ற செய்தியை அந்த எறும்பு அறிந்து வைத்து தன்னுடைய படைகளுக்கு சொல்கிறது. அப்பாவிகளான அந்த மக்கள் உங்களை கொண்டுவிடக் கூடாது, முதல்ல நீங்க நுழைஞ்சுக்கோங்க. இப்படி முதல்ல எச்சரிக்கை செய்து ஒரு மக்களுக்கு ஆபத்துள்ள தடுத்ததுனால அந்த எறும்பு புனிதம் பெற்றதுதான் சமூக சேவை. நமக்கு தெளிவுக்குள்ள இடைஞ்சல் அந்த இடைஞ்சலை நம்ம மக்களுக்கு சொல்லி அதை விட்டு அவர்களை தப்பிக்க வைப்பது இருக்கிறது. அது ஒரு சமூக சேவை. இந்த சமூக சேவை செய்வதன் காரணமாக அந்த எறும்பு சொர்க்கத்திற்கு செல்கிற பாக்கியத்தை பெறுகிறது. எறும்புகளுடைய கதையெல்லாம் என்ன என்றால், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையுமே திரும்ப எழுப்புவானத்துல எழுப்பி அவைகளில் யாராவது மற்றவருக்கு இடையூறு செய்திருந்தால் அதை வழிவாங்கி வைத்து அதற்கு தீர்ப்பை செய்துவிட்டு பின்பு குணோ துராபா எல்லாம் மண்ணா பெருங்கின்றார். அதோட முடிஞ்சு அந்த எல்லா பொருளும் மாடிலிருந்து எல்லா உயிரினங்களும் மண்ணாக மாறிவிடும். இதுதான் எல்லா பொருள்களும். அதிலே 13 உயிரினங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதாக வரலாற்றாசிரியர்கள் நமக்கு விளக்கி தருகிறார். 13 உயிரினங்களிலே தலைமையானது எறும்பு. ஒரு எறும்பாக இருந்தாலும் அது சமூக சேவை கொண்டிருப்பதன் காரணமாக அது சொர்க்கத்திற்கு செல்கிறது. இரண்டாவதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அந்த மக்கள் தான் சொன்னாங்க, பெரிய நபின்னு சொல்றீங்க, இந்த ஏற்ற உள்ள பாறை புழக்கணும், ஏற்ற உள்ள பாறை புழக்கணும், அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் சென ஒட்டகமா இருக்கணும். எவ்வளவு கொழுப்பு பாருங்க, பாறை புழக்கணும், அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் சென ஒட்டகமா இருக்கணும், சென ஒட்டகமா இருந்து அது எங்களுக்கு மத்தியில வாழும். அல்லாஹ் சொன்னா சரி, அதே மாதிரியே நான் வர வைக்கிறேன். ஆனா இந்த கிணத்துல உள்ள தண்ணீர்ல பாதி தண்ணி அதுக்கு கொடுத்துடணும். கண்டிப்பா நீங்க கேட்கிற மாதிரி நானும் ஒட்டகம் தந்துடுறேன். பாறை புலந்து ஒட்டகமா வரும், அதுவே குட்டியோடு வரும். வந்து அது பிரசவம் அது கருவுக்காக வரும், வந்து குட்டி போடும். அந்த மாதிரி ஒரு ஒட்டகம் நான் அனுப்புறேன். ஆனா அந்த தண்ணியில பாதி அதற்கு கொடுத்துடணும், ஒரு நாள் தண்ணி அதற்கு கொடுத்துடணும் என்று சொன்னாங்க. சரின்னு எல்லா கண்டிஷன் விட்டுட்டான். கடைசியில் அது தண்ணியை குடிக்கிறத பார்த்த உடனே தங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று நினைத்து அந்த ஒட்டகத்தை பாயத்தில் அறுத்துட்டான். அதை பற்றி குரான் எல்லாம் வல்லார் சொல்வான். அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் பாறையிலிருந்து பிறந்தது, தாயின் எழுப்பது அல்ல, பாறையிலிருந்து பிறந்த ரிஷிய ஒட்டகம். எனவே அதுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது. அதை அடுத்து மூன்றாவதாக செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்ததுக்காண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. கடைசியில் அது தீர்ப்பு வேணாம், அடுத்த வேணாம் முடிவாயிடுச்சு. அப்ப வானத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்ல இறக்கினான். அதுவும் பிரசவத்திலிருந்து வந்த ஆடு அல்ல, சொர்க்கத்திலிருந்து வந்த ஆடு. அதனால அதுவும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது. அதை அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு பணக்காரன அவனுடைய பெற்றாமனுடைய அவங்க தம்பி பிள்ளைகளே கொண்டுறாங்க. பணக்காரன தம்பி பிள்ளைகளே கொண்டுறாங்க. கொண்டு விட்டு அவங்களே கேஸ் கொடுக்கறாங்க. யாரும் கண்டுபிடிப்பதற்கான துப்பறிகள் அந்த காலத்தில் கிடையாது. எதா இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய வாளை கொண்டு அடித்தால் இறந்தவன் உயிர் வத்தெழுந்து அவன் உண்மை சொல்லி விட்டு சென்று விடுவான் என்று சொல்கிறார்கள். நீண்ட சரித்திரம். ஆக அந்த மாட்டை அறுத்து அவனுடைய வான் பகுதியை எடுத்து அந்த மனிதனை அடித்தவுடன் அந்த மனிதன் உயிர் வத்தெழுந்தான். அப்ப அந்த மாடும் ஒரு அதிசய மாடு என்பதற்காக வேண்டி அதுவும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
நாலாவதாக செய்தனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்களை விழுங்கிய ஒரு மீன், அவர்களை ஒரு மீன் விழுங்கியது, அவர்களை கடலிலும் தூக்கி போடப்படுகிறது, கப்பலிலும் தூக்கி போடப்படுகிறது. உடனே அதை வயிற்றில் ஏற்றுக்கொண்டு உள்ளே வைத்துக் கொண்டதை தொட்டியாக வைத்துக் கொண்டு 40 நாளைக்கு முன்னாடி அந்த மீனை ஜீரணமாக விடாமல் அப்படியே சுத்தி கொண்டு வந்தது. அந்த மீனும் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதையடுத்து உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நபி உசைர் என்ற ஒரு நபி இருந்தார்கள். அந்த உசைர் என்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளிலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்களிலே சின்ன நபி, குட்டிய நபி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஊருக்கு போகிற பொழுது அந்த ஊர் அழிந்து போய், இடிந்து போய், தகர்ந்து போய் கிடப்பதை பார்த்த உடனேயே சொன்னார்கள், இந்த ஊரை எப்படித்தான் அல்லாஹ் உயிர்ப்பிக்க போறான், அல்லாஹ் எப்படித்தான் உயிர்ப்பிக்க போறான் என்று ஆச்சரியமாக சொன்னார்கள். இதை எல்லாம் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று நீண்ட காலமானாலும் அல்லாஹ் உயிர்ப்பித்து விடுவான். ஒரு காலத்தில் விதத்தனம் நடந்தது என்ன, இதை எங்க பார்த்தாலும் கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்ப இங்க ஒரு 10 கட்டடம், அந்த கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு காலத்துல இருந்து இப்போ வளர்ச்சி அடையா. அதே மாதிரி அந்த ஊரை எப்படி இவ்வளவு தகர்ந்து போன ஊர் திரும்ப எப்படி உயிராகும் அவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை வார்த்தையினால் சொல்லிவிட்டால் அந்த ஆதி இல்ல அவள் மூத்தா, இது எல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்க போறான் என்று ஆச்சரியமாக சொன்னார்கள். சொன்னதை தாண்டி அல்லாஹ் என்னன்னா அவர்களை போட்டு தரணும். 100 வருஷம் படிச்சுட்டாங்க. 100 வருஷம் படித்து பிறகு அவருக்கு பிறகு எழுந்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பிக்கிறான். உயிர்ப்பித்து அவர் நீண்ட நாள் உயிரோடு இருந்தார்கள் என்பதை காட்டுவதற்காக ஒரு கழுதையை அவர்களோடு சேர்ந்து மரணிக்க செய்து அந்த கழுதை பூரா எலும்பெல்லாம் இட்டு போய் எல்லாம் போய் ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. அப்ப அதை பாரு, உன்னை மறுத்தான் அது இருக்கு, ஆனா அத நான் எப்படி துருதூணா ஆக்கிட்டேன், ஆனா ஒன்ன நான் உயிரோடு ஆக்கியிருக்கேன் என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு கழுதையும் அல்லாஹ் காட்சி வைத்தான். அதை போன்று அவர்கள் குடிப்பதற்கான வைத்திருந்த அந்த ஷர்பத்து, அந்த கொக்கோகோலா, அது அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட கெடாமல் இருந்தது, கொஞ்சம் கூட கெடாமல் இருந்தது. 2 அடையாளமா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதை இப்படி உயிர்ப்பிப்பான் என்பதை காட்டுறதுக்காண்டி அந்த கழுதையை அல்லாஹ் உயிர் இல்லாமல் ஆக்கி அதை தூளாக மக்கள் வைத்து அதை காட்டினானே, அந்த கழுதையும் சொர்க்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு நபியினுடைய அட்டாட்சியா செல்லக்கூடிய கழுதை சொர்க்கத்திற்கு செல்கிறது. அதை அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹுது என்ற பறவை, சுலைமான் காலத்திலே வரலாற்று ஒரு செய்தி வரும். ஹுது என்று ஒரு பறவை இருந்தது. அதுதான் அவர்களுக்கு தண்ணீர் எங்கே கிடைக்கிறது என்று காட்டிக் கொடுக்கும். ஏனென்றால் அவர்கள் பெரும்படை, உலகம் எல்லாம் அவர்கள் பின்னால். அது மட்டுமல்லாமல் ஜின்னு போன்றவைகள் எல்லாம், ஆடு மாடுகள் போன்றவைகள் எல்லாம் ஒரு பெரும்படை. அது தண்ணீர் தேவை ரொம்ப அதிகம். அது தண்ணீர் எங்க இருக்கு, ஊற்று எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்தாண்டு ஹுதூத் என்ற பறவை உபயோகித்தார்கள். அதுவும் அவர் மறு உலகத்திற்கு எழுப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை அடுத்து அஸ்ஹாபுல் கஹஃபினுடைய நாய் என்று சொல்வார்கள். அஸ்ஹாபுல் கஹஃப் ஒரு சில வாலிபர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அந்த காலத்து அரசனுக்கு அது பிடிக்கவில்லை. எனவே அவர்களை நான் காலையில் எல்லோரையுமே நான் கொலை செய்து விடுவேன், எல்லோரையுமே தூக்கு கேட்டு ஏற்றி விடுவேன் என்று சொன்ன பொழுது அந்த 7 வாலிபர்களும் தப்பி ஓடிவிட்டார்கள். தப்பி வேறு ஒரு காட்டிலே பூந்து விட்டார்கள். அவர் காட்டிலே போகும்போது ஒரு நாயில் சேர்ந்த ஒரு பின்னால் சொன்னது. அல்லாஹ் ஒரு பெரிய ஐக்கியமாக அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்து விட்டான். 300 வருஷம் தூங்க வைத்தான். உசைர் நபியை 100 வருஷம் என்றால் இந்த வாலிபர்களை 300 வருஷம் தூங்க வைத்தான். அது ஒரு அத்தாட்சிக்கான எல்லாம் செய்யறான். அது போன்ற அந்த நாயும் சேர்ந்து தூங்கியது. நாயும் தூங்கியது. அவர்கள் படுத்திருப்பார்கள், முன்னால் அந்த நாய் காலை விரித்துக் கொண்டு பாதுகாப்பதை போது அது நிற்கும், அதுவும் தூங்கிக் கொண்டிருக்கும். இப்படியே 300 வருஷத்துக்கு பிறகு முடித்த அந்த நாயும் அவர்களோடு சேர்ந்து அஸ்ஹாபுல் கஹஃபுடைய பரக்கத்தினால் அந்த நாயும் சொர்க்கத்துக்கு செல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணமாகிய குஸ்வா என்ற ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. குஸ்வா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமாக, எந்த அளவு பிரியம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே அதுக்கு பிறகு அது தண்ணி குடிக்கல, அன்னம் தண்ணி குடிக்காமலேயே இருந்து அப்படியே செத்துருச்சு. 3 நாள்ல செத்து போச்சு. ஒண்ணுமே ஒரு உயிரை கூட வாய்க்குள்ள ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படியே இருந்த செத்து போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் மத உள்ள பிரிவித்தனால அது அப்படி செய்து என்பதனால் அது குஸ்வா என்ற ஒட்டகம் மறுவுலகத்தில் எழுப்பப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்துல் என்ற குதிரை, ஒரு குதிரை வைத்திருந்தார்கள், துல்துல் என்ற குதிரை. அது அவர்களுக்கு
எப்படியெல்லாம் தேவை அப்படியெல்லாம் அது பயன்படும். அந்த குதிரையும் அது உலகத்தில் எழுப்பப்படுகிறது. அதே போன்றே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய 11 பிள்ளைகளை காட்டுக்கு அனுப்பினார்கள். அந்த 11 பிள்ளைகள்ல 10 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய கிணத்துல தள்ளிட்டு ஓனாயிட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். பொய்யாக சொல்லிவிட்டார்கள். தகப்பனாட்டு போய் சேர்ந்தாங்க, ஓனாய் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டாங்க. அது தெரியாது. ஆனால் ஒரு ஓனாய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னது, ஓனாயை கொண்டு விட்டது என்று சொல்கிறார்கள். எங்கள் இனத்தின் மீது குற்றம் சொல்கிறார்கள். எங்கள் இனத்தில் யாருமே தவறு செய்யவில்லை. ஒரு நபியினுடைய பிள்ளையை கொண்டு விட்டா சாப்பிடுற அளவுக்கு நாங்கள் யாருமே பாவியல. எங்கள் இனம் அந்த புனிதமான இனம். எனவே யாருமே தவறு செய்யல. இவங்களே கணக்குள்ள கட்டி போட்டு இவங்க யோனாய் சொல்றாங்க என்று அது சொன்னது. அதுவும் கூட ஒரு சமூக சேவை. எங்களுடைய சமுதாயத்தில் குறை சொல்லாதீர்கள். எங்கள் சமுதாயத்தில் யாருமே ஒரு நபியினுடைய பிள்ளையை போய் தவிர்ப்பாங்க நினைக்காதீங்க. நிச்சயமாக எங்களுடைய இனங்கள் கைவிக்காது. நண்பர்களே குற்றம் நிறுத்தி எங்க மேல பழிபடுறாங்கன்னு அந்த உண்மையும் ஒரு சமூக சேவையிலே அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஓனாயும் அதில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை அடுத்து காபில் ஹாபில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். காபில் ஹாபில் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 பிள்ளைகள். அதுல காபில் பிரச்சனையினால 2 பேரும் ஒருவரை கொலை செய்து விட்டார். கொலை செய்துட்டு முதல் நடந்த கொலை, முதல் நடந்த உயிரிழப்பு. அப்ப உயிரிழந்ததை என்ன செய்வது என்று தெரியாமல் விடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது, உயிரிழந்த மனிதனை என்ன செய்வது என்று தெரியாமல் விடுத்துக் கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு காகம் இறந்துவிட்ட இன்னொரு காகத்தை தன்னுடைய கால்நாள் மண்ணை பறித்து உள்ளே போட்டு பிழைக்கிறது. அதை இவர்கள் பார்க்கிறார்கள். உடனே இப்படி நம்முடைய தந்தி எப்படி பொறுத்தலாமா என்று அவர்கள் பாடம் பெற்றார்கள். காகத்திலிருந்து மனிதன் பாடம் பெற்றான். காகம்தான் மனிதனை புதைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது என்ற அந்த செய்தியில அந்த காகமும் ஈசா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லும் என்று இப்படி 13 அதே போன்ற நபிகள் ஸல்லல்லாஹு புறாக் மேராஜுக்கு அவர்களை அழைத்து சென்றது ஒரு வாகனம் தான். அழைத்து சென்றது ஒரு குதிரை தான். குதிரை போன்ற ஒரு வடிவம் தான் இருக்கிறது. அதுவும் இதிலே ஒன்று சேர்ந்துள்ளது. ஆக மொத்தம் 13 சமூக சேவைகளின் மூலமாக 13 உயிரினங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதாக நாம் எண்ணி பார்த்தோம். கணேசபுரி பெருமக்களே, பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாக நான் மிகப்பெரிய உயர்வை அடையலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறந்த சான்றார். சின்ன பிள்ளைகள் அவனுடைய பேரே அமீன். அமீன் தான் நம்பிக்கையானவர், நாணயமானவர். என்ன செய்வார்கள் தெரியுமா? கிழங்கு வீழ்த்தினா பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கிற முடியாது, கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், எப்படி நீங்க கேட்கிறீங்களோ அப்படி நான் கொடுக்கிறேன் என்பதாக அவர்கள் அதை வாங்கி வைத்து பத்திரப்படுத்தி கொடுப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் கடைக்கு என்றால் பக்கத்து ஊர்களுக்கு போட்டானோ சந்தைகளுக்கு தான் போனோம். அந்த மாநிலத்தில் யாராவது அவங்க போறதா இருந்தா எல்லா வீடுகளுக்கும் போய் முகம்மது நான் கடைக்கு போறேன், உங்களுக்கு என்ன சமானம், உங்களுக்கு என்ன சமானம் எல்லாத்தையும் வாங்கி கரெக்டா கொண்டாந்து திரும்ப ஒப்படைக்கிறதுனால அவங்களை அமீன் என்று பேர். அதே போன்றே ஆதரவற்றவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எல்லாத்தையும் விசாரித்து சின்ன வயதிலேயே அவர்கள் ஹிலஃபுல் குதூம் என்று ஒரு சங்கம் ஏற்படுத்தி, வாலிப சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி நல்லது செய்யணும் என்று அந்த பொல்லா காலத்திலேயே, அந்த பொல்லா ஐயாமுல் ஜாஹிலிய்யத் என்று சொல்வார்கள், அந்த பொல்லா காலத்திலேயே சமூக சேவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது. நபித்துவம் பெற்றுவிட்டு கீழே வருகிறார்கள். அப்போது கல்வி அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த கொடையும் வராது, ஏனென்றால் நீ சமூக சேவை செய்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவருடைய கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நீங்கள் வணங்குகிறீர்கள், வாங்கிக்கொள்கிறீர்கள், உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள். அவங்க சொன்னது சமூக சேவையை எண்ணிவிட்டு இந்த சேவையெல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது பெருமானார் அந்த பதவியை பெற்றதே சமூக சேவையின் மூலம். ஒரு மனிதன் சமூக சேவையின் மூலமாக எவ்வளவு உயர்ந்து விடலாம் என்பதை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிமாருடைய வரலாற்றை பார்த்தால் தெரியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்வான். மூசா ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் நபியாக ஆகுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, சாதாரண மனிதர் தான். ஆனால் அவர் நபியாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கிற பொழுது அவர்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஒருத்தர் 2 பேர் கிடையாது சண்டை. அந்த சண்டைய ஏன்பா இவனை போட்டு அநியாயமா தாக்குற, கொடுமைகள் நிறைந்த அந்த காலத்திலே கொடுமைக்காரன் ஆட்சி செய்கின்ற
கொடுங்கோலனுடைய ஆட்சியுடைய காலத்திலே, நியாயத்துக்கு மதிப்பில்லாத அந்த காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 பேருக்கு மத்தியிலே சண்டை நடந்த உடனே யார் அநியாயமா செய்தானோ அவனை போட்டு அடித்து அவனை சாகடித்து அந்த சேவையை செய்கிறார்கள். நியாயமானவனுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் ஒரு குத்து விட்டு இறந்தாலும் கூட அவர்கள் நியாயமானவனுக்கு உதவுகிறார்கள். கொடுங்கோலன் ஆட்சி செய்யக்கூடிய கொடுமையான காலத்தில ஒரு நியாயத்துக்காக பாடுபட்டவர் மூசா. அதே போல காட்டை நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று 2 பிள்ளைகள் வந்து நிற்கிறது. பெண் பிள்ளைகள், இரவு நேரமாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள், நீங்க நிற்கிறீங்களா? ஏமா அங்க நிற்கிறீங்க? இரவு நேரத்தில் ஏமா நிற்கிறீங்க என்று கேட்கிறார்கள். ஆடுகளுக்கு நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுவோம், ஆண்கள் எல்லாம் பாய்ச்சி போன பிறகுதான் நாங்கள் காய்ச்சுவோம், அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறோம் சொன்னது. என்ன ஊர்ல அநியாயமா இருக்கிறது? பெண்களுக்கான முதலிடம் கொடுக்கணும். ஆண்கள் முதலிலே தண்ணீர் காட்டிவிட்டு சென்று விடுவார்களாம். பெண்கள் இருட்டு நேரத்திலே கஷ்டப்பட வேண்டுமா இந்த மலையிலே என்று நினைத்து, சரி உங்களுக்கு வேற ஏதும் தண்ணீர் நிலை இல்லையா என்று கேட்டார். ஒரு சாதாரண பெண்ணுக்கு, சம்பந்தமில்லாத பெண்களுக்கு. ஆனால் உதவி செய்யணுங்கிற அந்த அவருடைய எண்ணம், உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல கேட்கிறார். ஏதோ வேற எதுவும் வழி இருக்குதா? இங்க ஒரு கிணறு இருந்துச்சு, அது யாரும் பாவையில் மூடி விட்டான். ஒரு கல்லு ஒரு பாறையை ஒரு தண்ணீர் கிணத்தை மூடி இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக கொண்டு மட்டும் தண்ணி அந்த கல்லை தூக்கி தள்ளி விட்டு அந்த பெண்களுக்கு தண்ணீர் காட்ட உதவி செய்தார். ஒரு இரக்கமான மனப்பான்மை, பெண்களுக்கு இறங்கணும் என்று அவர் இரக்கமாக இருந்த காரணத்தான் அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுக்கிறார். இதெல்லாம் வரலாறு. ஆக சமூக சேவைகள் மூலமாக உயர்ந்தவர்கள் எத்தனை பேர்களாக இருக்கிறார்கள். கணேசக்குரிய பெருமக்களே, சாதாரணமாக நாம் பார்த்தோமேயானால் இஸ்லாத்தில் சமூக சேவைக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்தோ பரிதாபம், இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்கள் தான் சமூக சேவையில் உயர்ந்தவர்கள், அன்னை தெரசா போன்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அடுத்தவர்களை சொல்லிவிட்டு இஸ்லாமியனை சொல்லும்போது பின்லேடன்களாக அறிமுகப்படுத்துகிறார். இஸ்லாமியன்னா கொலை பண்ணலாம், இஸ்லாமன்னா கொள்ளையடிப்பான். இந்த வரையில இப்பொழுது பேசப்படுகிறது. இஸ்லாமியன்னா தீர்வாது, இஸ்லாமன்னா விந்து வைப்பா. இந்த மாதிரி பெயர் வாங்கிவிட்டோம். ரொம்ப பெரிய அநியாயம். உண்மையிலேயே இந்த சமூக சேவைக்காக வேண்டி பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்ட, அல்லாவே கிடைப்பாண்டு மதிப்பு கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயம் என்று பின்னிலையில இருக்கிறது. நாம் எண்ணி பார்ப்போமையானால் எத்தனையோ வரலாறு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அப்போது ஒரு ஓரத்திலே, ஊரின் ஒரு ஓரத்திலே ஒரு கிழவி இருக்கிறான். அந்த கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்லை, சாப்பாடு கொடுப்பவரும் இல்லை, அந்த கிழவிக்கு சேவையில் செய்வதும் இல்லை. அவள் உடம்பெல்லாம் புண்ணானவள், அதனால் எழுந்திருக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்கு சாப்பாடும் கிடையாது. இந்த நிலையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு காலத்துல இது நடக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் அந்த வழியாக போனார்கள். இந்த கிழவியை பார்த்தாங்க. அப்ப இந்த கிழவியை பார்த்தா கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்லை, உணவு கொடுப்பார் யாரும் இல்லை, சுத்தம் செய்வார் யாரும் இல்லை. இன்னைக்கு நம்ம விடக்கூடாது, நம்ம செஞ்சு சுகத்தை அடைந்துட்டோம், யாரும் ஆதரவுப்படா. அதற்கு உமர் இல்ல ஆசிரியர் வேகப்படுறாங்க. எப்படியாவது நாளைக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இவளுக்கு வேண்டிய சேவையை கொடுத்து, ஆடைகளை கொடுத்து, இவளுக்கு வேண்டிய உணவை கொடுத்து, இவளுக்கு நம்ம சேவை செய்யணும். சேவையினுடைய சந்தோஷத்துல, சேவை செய்வதனுடைய ஆர்வத்துல இவங்க என்ன முடிவு பண்றாரு, நாளை காலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காலையில வந்து பார்த்தா அவங்க வர்றதுக்கு முன்னாலே எல்லாமே செஞ்சு விட்டு அந்த கிழவி. யாரோ வந்து உணவு கொடுத்துருக்காங்க, யாரோ வந்து அவர் கழிவை சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, அச்சங்களை நீக்கி இருக்கிறாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வந்தா தெரியல. உமரிடம் முந்தி ஒருத்தர் யாரோ பண்ணிருக்கானே, சார் விடக்கூடாது, நாளைக்கு நம்ம முதல்ல வந்துடணும் என்று சொல்லி 2வது நாள் முதல்ல வருகிறார்கள். அதற்கு முன்னாலேயே அந்த குழந்தை, அந்த கிழவிக்கு சேவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 2வது நாள் ஏமாற்றான், 3வது நாள் ஏமாறக்கூடாது என்று முதல்லையே ராத்திரியே போய் பார்க்கறாங்க. அந்த கிழவி இன்னும் ஒன்னும் செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறான். சரி, இன்னைக்கு நம்ம புடிச்சுக்கிட்டான் என்று சொல்லிட்டு யார் அந்த ஆளுங்களை பார்க்கணும்னு சொல்லி கவனிச்சுட்டே இருந்தா வந்தவர் அபூபக்கர் ஜனாதிபதி. ஒரு ஜனாதிபதி வந்து இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஜனாதிபதி அவர்களோட அந்த அம்மாவுடைய அசிங்கங்களை எல்லாம் நீக்கி அந்த இடத்தை சுத்தம் செய்து அதற்கு உணவு கொடுத்து ஊட்டி விட்டு அந்த பெண் நல்லா சாப்பிடுவதற்கு அதன் பிறகு விரித்து படுக்க வைத்து எல்லாம் செய்து விட்டு அபூபக்கர் எல்லாருக்கும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு உமர் எல்லாத்தையும் வந்து பார்த்தாங்க. ஆகா, நம்மை முந்திவிட்டார், எல்லாவற்றிலுமே முந்தக்கூடியவர் அபூபக்கர் இன்றும் முந்திவிட்டார். எப்படி போட்டி வைப்பாருங்கள். அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்காண்டி ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போட்டி போட்டக்கூடிய வரலாறு தான் இந்த சமுதாயம். வெளியேற்றக்கூடியவர்களே, கென்னடி என்ற அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்வார், ஊர் உனக்கு என்ன செய்வது என்று நினைக்காது, ஊருக்கு நீ என்ன செய்தாய். ஊர் உனக்கு என்ன செய்வது என்று நினைக்காது, சமுதாயம் உனக்கு என்ன செய்வது என்று நினைக்காது, நீ சமுதாயத்திற்கான என்ன செய்தாய். குறைந்தபட்சம் தொழும்பொழுதாவது இய்யாக்க நஅபுதுன்னு சொல்லு. குறைந்தபட்சம் தொழும்பொழுதாவது இய்யாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். நான் மட்டும்தான் வணங்குறேன், நான் தான் தொழுகிறேன். ஆனா நீ இப்படி சொல்லாத, இய்யாக்க நஅபுது நான் வணங்குறேன் என்று சொல்லாத, நாங்கள் வணங்குவோம் சொல்லு. குறைந்தபட்சம் ஊரையாவது உனக்கு துவாச்சு, ஊருக்காக துவாச்சு. நான் மட்டும் இல்ல, என் நண்பர்கள்லாம் வணங்குறாங்க, என் ஊர்க்காரங்களெல்லாம் அவங்க வணங்குறாங்க, எல்லாரும் நாங்க வணங்குறோம், நாங்கள் வணங்குறோம் என்று சொல்லி துவாவிலையாவது சமுதாயத்துக்காண்டி சேவை செய்யணும். நான் வணங்குறேன், அதை தனி மனிதனுடைய நிலை இருக்கக்கூடாது. துவாவிலையாவது அவர்களை சேர்த்துக்கொள். யா அல்லாஹ் எங்கள் மக்களுக்கெல்லாம் நாங்கள் மக்களெல்லாம் உன்னிடத்தில் தான் நாங்கள் உதவி கேட்கிறோம் என்று சமுதாய சார்பில் நீ துவாவாக செய்ய என்பதாக இஸ்லாம் இந்த சமுதாய சேவைக்காணி மிகப்பெரிய ஒதுக்கீட்டை செய்திருக்கிறது. ஒரே ஹதீஸை சொல்லி நான் நிறைவு பெறுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி ஹல்கன் ஹலகஹும் லிஹவாயிஜின் நாஸ் யஃதவுன் நாஸு இலைஹிம் பிஹவாயிஜிஹிம் உலாயிகல் ஆமினூன மின் அஸாபில்லாஹ். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சில மனிதர்களை அல்லாஹ் படைக்க வச்சிருக்கான், சில மனிதர்களை அந்த ஊருக்கு நல்லா படைக்க வச்சிருக்கான். மக்கள்னா ஏதாவது காரியம்னா அவற்றை தான் அவன் சொல்லுவான். அண்ணா இதை முடிச்சு கொடுத்துருங்க அண்ணே, அண்ணா இந்த ஆபீஸ் வரைக்கும் வாங்க அண்ணே, அண்ணா இந்த பாருங்க அண்ணே, அண்ணா எனக்கு பாஸ்போர்ட் இருக்கு அண்ணே, அண்ணா இப்படி எல்லா மக்களும் அவற்றை தான் வருவாங்க. மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது எந்த மனிதனை நாடி செல்கிறார்களோ அந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் சேவைக்காக வேண்டும். உலாய்க்கு ஆமூனம் நாடுல்லா, அவருக்கு அல்லாவுடைய வேதனை இருக்கும் ஒரு பாதுகாப்பற்றவர், அவருக்கு வேற தகுதியும் இல்லை. மக்களுடைய சேவையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. எல்லா மக்களும் அவருக்கு தான் வருவாங்க. இந்த ஃபாரத்தை பில்டப் பண்ணி கொடுத்துருங்கண்ணே, இந்த பேங்க்ல பணம் எடுத்து கொடுத்துருங்கண்ணே, ஏன்னா இதை செஞ்சு கொடுத்துருங்கண்ணே, இந்த இதை செஞ்சு கொடுத்துருங்கண்ணே, இப்படின்னு யார் மக்கள் எல்லாம் யாரிடத்தில் வருகிறார்களோ அப்ப அந்த மனிதன் சமூக சேவைக்காண்டி தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். அவனை அல்லாஹ் அப்படிக்கலாம் கலக்கவும் ஹவாய்க்குன்னா மக்களுடைய தேவைகளுக்காண்டி அல்லாஹ் அவர்களை படைத்து வச்சிருக்கிறான். எவ்வளவுன்னா இலையும் எல்லா மக்களும் தங்களுடைய தேவை ஏற்படும் போது அந்த மனிதன் தான் நாடுவாங்க. ஊர்ல ஒரு மனுஷன் அவனுக்கு தானே நாடுவாங்க. அந்த மனிதன் இருக்கிறானே அவன் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டும் பாதுகாத்து சாதாரணமான வழியின் மூலமாக அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் பாதுகாத்துக்கலாம். என்ன அல்லாஹ் இதை சொல்லிட்டானே, இதை விட நமக்கு என்ன அத்தாட்சி வேண்டும்? சமூக சேவை செய்யறவர்களுக்கு நெருப்பு கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதை விட நமக்கு என்ன அத்தாட்சி வேணும்? நமக்கு என்ன பலாபலம் வேணும்? கண்டது என்ன பலன்? நாம் 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 என்று வாழ்ந்து என்ன பலன்? சுயநலமாக வாழ்ந்து என்ன பலன்? ஏதாவது சுயநலமாக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு அப்பாராட்டு உண்டா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்டு என்றால் நிச்சயமாக இல்லை. யார் சமுதாயத்திற்காண்டி பாடுபடுவார்களோ, பிறருக்காண்டி பாடுபடுவார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அதாவை விட்டு நீங்கி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது என்று மற்றொரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே முடிந்த அளவிற்கு நாம் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதே இன்பம் காணுவோமாக. அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அன்னை தரசாக்கள் போன்ற நல்ல மனிதர்களாக நாம் மாறுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.